ஹே காய்ஸ், ஃபைனலாக யமஹாவோட FZS வெர்ஷன் 5 லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமான கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேஜரான அப்டேட்ஸ் வந்து இருக்க போகுது. வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அண்ட் வெர்ஷன் 5மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான கான்ஃபிகரேஷனில் தான் இருக்க போகுது. FZS வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேஜரான அப்டேட்ஸாக இருக்க போகுது. யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2க்கு கீழே இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான மேஜரான அப்டேட்ஸ் இருக்க போகுது, நியூ டெக்னாலஜி என்ன கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த யமஹாவோட FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹாவோட ஒரு பெஸ்ட் பைக் அண்டர் 1,50,000 இல்லைங்க, 1,50,000 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு நல்ல பெஸ்ட்டான பைக் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னா FZS வெர்ஷன் 4 மாடல் நம்ம சொல்லலாம். டீலக்ஸ் இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டான பைக் தான். ஆனால் இந்த வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் நியூ டிசைன், நியூ கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில் மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய 6 நியூ மேஜரான அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சூப்பரான கான்ஃபிகரேஷன்ஸ் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜரான அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. 149cc -155cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ 155cc அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி MT-15 அண்ட் R15 எல்லாமே 155cc தான் இருக்குது. இந்த FZS வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல்லையும் நமக்கு பார்த்தீங்கன்னா 155cc இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது மேஜரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் 155cc இருக்கும்போது இதோட பார் அண்ட் டார்க்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பார் அண்ட் டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 14.7 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து இருக்க போகுது. இந்த பைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த பைக் 155cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக இருக்கும்போது நமக்கு 14.7 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் இருக்க போகுது. ஓகே, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூலிங் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பைக்கு மட்டும் தான் கொண்டு வர போகிறாங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸாக இருந்த FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5 டீலக்ஸில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. மூணாவது அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் கூலிங் சிஸ்டமும் இந்த பைக்கில் வரப்போகுது. ஸோ இது ஒன்லி ஃபார் வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடல் மட்டும்தான் இந்த பைக்கோட ஒரு அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வெர்ஷன் 5ல நம்ம 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் எதிர்பார்க்கலாம், லிக்விட் கூலிங் சிஸ்டம் எதிர்பார்க்கலாம், 155cc இன்ஜின் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவது மெயினான அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சேனல் ABS அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடி மைலேஜ் 45 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீடும் 120 km/h தாராளமாக போகும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூட இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் 2023 அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சிங்கிள் சேனல் ABS தான் இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நம்ம யோசிப்போம், ஓகே பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் சேனலாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் சேனல் எப்போவுமே ஒரு டேஞ்சரஸான ஒரு வெப்பன். அது கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம். நீங்கள் ட்ரம் பிரேக் கூட இருந்தால் நீங்கள் வண்டியை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அது கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம். சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஒரு ரொம்பவே எமர்ஜென்சி டைமில் நீங்கள் பிரேக் புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு தப்பான விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டியூவல் சேனல் ABS வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த வெர்ஷன் 5 டீலக்ஸ் மாடலில். அலாங் வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து இருக்க போகுது. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/80 செக்ஷன் டயரும் ரியரில் 140/60 செக்ஷன் டயர் தான் இருக்க போகுது. அடுத்ததாக அஞ்சாவது மேஜரான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, டெலஸ்கோபிக் பதிலாக USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 37mm தான் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் வந்து வரப்போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்குது. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறதுனால நமக்கு 37mm USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. 6th அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் அண்ட் டிகல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நியூ கிராஃபிக்ஸ், நியூ டிகல்ஸ் அப்படிங்கும்போது பைக்கோட ப்ரொஃபைலே பார்க்கறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காகவும் இருக்கும். ஆல்ரெடி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்குது. அண்ட் லைட் இன்ஜெக்ஷன் எல்லாமே LEDயில் கொடுத்துருக்காங்க. LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ.